வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வந்து சாதா ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு போட்டு காட்டுவோம். ப்ளவுஸ் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு சீக்கிரமாக நல்லா பழகுற மாதிரி ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன். ஒரு நாளைக்கு நம்ம டேப்பட்டையும் அளந்து சொல்லித்தரேன். ஒரு நாளைக்கு நம்ம ப்ளவுஸ் துணி இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸ் துணிலையும் நம்ம அளந்து மாதிரி சொல்லித்தரேன். வந்து நீங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் டக்குன்னு போட்டேன். நீங்கள் வந்து இங்கே 1.5 இன்ச்சு இந்த இருக்கு பாருங்க, 1.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் நெட்டுக்காக கோடு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு அளவு. நீங்கள் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமும் நீங்கள் கற்றுக்கலாம். அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த இடுப்பையும் ரெண்டு சைடும் நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு இதை இந்த அளவுக்கு இங்கே ஒன்றா மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி போடுங்க. போட்ட உடனே இதில் இருந்து நல்லா பாருங்க, இதுல இருந்து இந்த கழுத்துல இருந்து இந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல ஏத்தணும். இப்ப இந்த ப்ளவுஸ்காரங்க வந்து இதுல கழுத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்க சொல்லியிருக்காங்க. அப்பனா இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். அதே அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறங்கிரும். நம்ம கழுத்து அடிக்கிறோம் இல்லையா, அது வந்து அடிச்ச உடனே இறங்கிரும். இங்க பாருங்க, அதே மாதிரி இந்த இடம் வந்து லைட்டா கிராஸா தான் ஆகும். நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி இப்படி ஒட்ட வைக்காதீங்க. ஒட்ட வச்சீங்கன்னா இந்த இடத்துல சுருக்குள் விழுகும். நீங்க இந்த கிராஸ், நம்ம அந்த கிராஸ்ல தான் விழுகும். நீங்க இந்த கிராஸ்லயே லைட்டா கிராஸ்லயே வைங்க. அதுக்கப்புறம் இந்த கழுத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டா நீங்க இங்கிட்டு வளைச்சு வச்சுக்கோங்க. வளைச்சு இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இந்த கழுத்து நான் இப்ப அளவுக்கு சொல்றது வந்து பிளவுஸ் துணியை அளவு போட்டு உங்களுக்கு தைக்க கொடுக்குற மெத்தடு. உங்களுக்கு டேப்ல ஒரு மெத்தடு சொல்லித்தரேன், அதை இன்னொரு நாளைக்கு. இப்ப பாருங்க, இந்த கழுத்துல இருந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு இங்கிட்டு தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அக்குள்ள இருந்து இங்கிட்டு 1/4 இன்ச்சு அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடுப்பை வந்து இந்த பாருங்க, இந்த இடுப்பை வந்து இப்ப பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீட்டா வச்சுக்கிட்டு இதுல இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல 1/4 இன்ச்சு அது அளவுக்கு வச்சுக்கிட்டு இது போக இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா, அவ்வளவுதான். இதை என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு நீங்க இப்ப அளந்து பாருங்க, கரெக்டா இருக்கா? இதை கரெக்டா இருக்கு. இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்க போட்டுக்கோங்க தையலுக்கு. இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? இப்ப என்ன செய்றீங்கன்னா, நம்ம செக் பண்றோம். எப்படி செக் பண்றோம்னா, எல்லாமே கரெக்டா இருக்கா. பின் சைடு நம்ம இங்கிட்டும் மடிச்சு வச்சிருவோம், இங்கிட்டு 1/4 இன்ச்சு மேல ஏத்துவோம். அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். பாருங்க, செக் பண்றோமா, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஜாக்கெட்டை வந்து இப்படி இந்த ஜாக்கெட்டை வந்து என்ன செய்யுங்க, இழுக்காதீங்க. இந்த மாதிரி இழுக்காதீங்க. இப்படி இழுத்தீங்கன்னா இது வந்து புல்வாயில் துணி வந்து இழுத்து கொடுக்கும். நீங்க என்ன செய்யுங்க, இழுக்கவே இழுக்காம சும்மா நார்மலாவே போட்டு கொஞ்சம் லைட்டா மட்டும் கொஞ்சம் நார்மலா போட்டு நீங்க வைங்க. உங்களுக்கு ஒரே அளவு தான் கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த அளவோட என்ன செய்றீங்கன்னா, உங்களால போட முடிஞ்சா போடுங்க. உங்களால கரெக்டா போட முடியலண்டா நீங்க டேப் எடுங்க.